சூர்யாவோட கங்கா படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆகுது. எக்கச்சக்க நெகட்டிவ் ரிவ்யூ நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ அத பார்த்த ஜோதிகா, சூர்யாவோட ஒய்ஃபான ஜோதிகா பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில ஒரு லெட்டர் ஒண்ணு ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, குறை இல்லாமலாம் யாரும் படம் எடுக்க முடியாது. அதனால மொத்த படத்தையும் வந்து குறையும் சொல்ல முடியாது. படத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் நல்ல விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, யாருமே ரிவ்யூ பண்ணி விமர்சனம் பண்ண மாட்றீங்க. ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ மட்டும் போர்ட்ரேட் பண்ணி படத்த வந்து மொத்தமா டவுன் பண்றீங்க அப்படின்னு மாரி சொல்லியிருக்காங்க. கங்குவா படம் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஷோவே முடியல. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, ரிவ்யூலாம் போட ஆரம்பிச்சு நெறைய நெகட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சமீபத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து டபுள் மீனிங் வசனங்கள்லாம் வந்து நிறைய படத்துல வந்திருக்கு. அந்த படம் கூட இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூலாம் வரல. கங்கா படத்துல 3 மணி நேரம் படத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 1/2 மணி நேரம் படம் சூப்பராகவே இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் படம் தான் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து அது சரியில்லாம ஒரு இறைச்சலா இருந்துச்சு. மற்றபடி அந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கங்கா படத்துல சூர்யாவோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாராட்டுற விதமாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சினிமாட்டோகிராஃபி இதுவரை எந்த சினிமாலையும் பார்க்காத அளவுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி காமிச்சிருந்தாங்க அந்த படத்துல. இது நான் சூர்யாவோட மனைவியா சொல்லவில்லை, ஒரு ரசிகையா, ஒரு சினிமா ரசிகையா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு லெட்டர் எழுதி அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூ ஸ்ப்ரெட் பண்ணனால பார்த்தீங்கன்னா ஜோதிகா வந்து இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணாத ஜோதிகாவே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். ஸோ ஒரு படம் வந்து நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக பாருங்க. அதை விமர்சனம் பண்ணுறது தப்பு இல்லை, அதை வந்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணாதீங்கன்ற மாதிரி தான் அவங்களும் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜோதிகாவோட லெட்டரில் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்டேட்லாம் தெரிஞ்சால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.